வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, இத நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மாசத்துக்கு மேல நான் எந்த நியூ பாட்காஸ்ட்டுமே போடல. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு பிங் பண்ணி, "ஏன் இன்னும் போடவே இல்ல? புதுசா எப்ப அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுவீங்க? என்ன ரொம்ப நாளா பாட்காஸ்ட்டே போடலன்னு" எனக்கு ஒரு சிலர் பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கேட்டதுக்கு. ஸோ அகைன் அகைன் திரும்ப திரும்ப கேட்கல தான் ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அகைன் ஜூலைலேருந்து தொடர்ந்து பாட்காஸ்ட் போட ட்ரை பண்றேன். அதில தான் ஃபர்ஸ்ட்டா ஒரு புக் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். "துப்பட்டா போடுங்க தோழி." ஸோ இந்த புக்கு டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப நாள் படிக்கணும்னு நெனச்ச ஒரு புக்கு. அத வந்து ஃபைனலி இப்ப படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ மோர் தென் அ புக் இந்த புக்க பத்தி ரிவ்யூ அந்த மாதிரி இல்லாம, எனக்கு என்ன தோணுச்சு, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்ல ஷேர் பண்ண போறேன். ஸோ "துப்பட்டா போடுங்க தோழி." இது வந்து ஒரு கமெண்ட்டா நம்ம கேட்டிருப்போம். பெண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ வச்சு "நீங்க துப்பட்டா போடல. என்ன துப்பட்டாவே போட மாட்டீங்க? அது என்ன துப்பட்டாவ அப்படி போட்டிருக்கீங்க?" இந்த மாரிலாம் நெறைய சொல்லுவாங்கல்ல. ஸோ அதையே அவங்க டைட்டிலா வச்சு இந்த புக்க எழுதியிருக்காங்க. இந்த புக்ல வந்து ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்னன்னா, ஆணாதிக்கம்னு சொல்றோம்ல. அப்போ அது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஆணாதிக்கம் ஆண்களே இப்படிதான். என்ன நீங்க அப்படின்ற மாரி இருக்கும்ல. இது அப்படி இல்ல. ஆணாதிக்கம்ன்றது ஆண்கள எதிர்க்கிற விஷயம் கிடையாது. ஆணாதிக்க சிந்தனை. அந்த சிந்தனைய எதிர்க்கிறது தான் ஆ சொல்றோம் நாங்க. லைக் அந்த ஆணாதிக்க சிந்தனை வந்து பெண்களுக்கு இருந்தாலும் தப்பு தான், ஆண்களுக்கு இருந்தாலும் தப்பு தான். அந்த சிந்தனையால நீங்க எப்படிலாம் பிஹேவ் பண்றீங்க அப்படின்றதுல அதனால உங்களுக்கு வர பிரச்சனை அண்ட் எப்படியெல்லாம் நீங்க லைக் அடக்கப்படுறீங்க, உங்களுடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் வந்து அவங்க ஒரு சிஸ்டராவோ, ஒரு ஃப்ரெண்டாவோ இருந்து சொல்ற மாரி, ஈவன் ஆண்களுக்குமே சொல்ற மாதிரியான ஒரு புக்கா தான் இது இருக்கு. ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் திங் அவங்க எழுதியிருந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உடல் மீதான இருக்கிற இன்செக்யூரிட்டீஸ் பத்தி. ஆ நம்ம வந்து இத எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் வந்து ஒரு 7த் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி படிக்கிறப்போ, மேபி ஒரு 12 இயர்ஸ் இருக்குமா, 11, 12 இயர்ஸ் இருக்கும் எனக்கு அப்போ. அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து என்னைய ஒரு டீச்சர் வந்து கூப்பிடுறாரு. ஒரு சார் மேல் டீச்சர் வந்து அவங்க ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு என்ட்ட சொல்றாரு. "என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? வளர்ந்துட்ட. இன்னும் குழந்தைன்னு நெனப்பா?" அப்படின்னு என்னடா அப்படின்ற மாரி நான் பார்த்தேன். ஸோ அது என்னன்னா, அவர் மொத நாள் ஈவினிங் வந்து என்னைய அ எங்க வீட்ல வாசல்ல பார்த்துருக்கிறாரு. நான் எங்க வீட்டு வாசல்ல நைட்டி போட்டு நின்னுட்டுருந்தேன். அது வந்து ஒரு ரோடு. ஆ லைக் மெயின் ரோடு எங்க வீடு. ஏர்போர்ட் ரோடு. ஸோ அந்த வீட்டு வாசல்ல எங்க வீட்டு வாசல்ல என்னோட கேட்டு கிட்ட நான் வந்து நைட்டி போட்டுட்டு நின்னுட்டுருந்தேன். அத வந்து அவரு திட்டுறாரு. லைக் ரொம்ப ஹார்ஷா தான் சொன்னாரு. "நீ என்ன அப்படிலாம் போடுற? இன்னும் சின்ன குழந்தைன்னு நெனப்பா? வளர்ந்தாச்சு, இவ்ளோ பெரிய பொண்ணாயிட்ட. நைட்டி போட்டுட்டு வாசல்ல நின்னுட்டுருக்குற. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. எனக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணனே எனக்கு தெரியல. இவரு திட்டுறாரா? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? என்னன்னு நமக்கு புரியலையே! அது அதுவும் இந்த மாரியான ஒரு விஷயத்த ஒரு மேல் சொல்றாரு நம்மட்ட. அதுவும் நம்ம டீச்சர் சொல்றாரு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. நான் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறேன். அவருக்கும் நான் திரு திருன்னு முழிக்கிறேன்றது தெரியுது. ஸோ சடன்லி அவர் வந்து டாபிக்க சேஞ்ச் பண்ணிட்டாரு. "இல்ல நான் சொன்னேன், உன்னை திட்டலாம் இல்ல. நம்ம வளர்ந்துட்டோம் இல்லையா? சின்ன பிள்ளை மாரியே நடந்துக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "போ கிளாஸுக்கு போன்னு" சொல்ட்டாரு. நான் அத இதுவரை யார்கிட்டயுமே சொன்னதில்ல. எங்க வீட்ல கூட நான் சொன்னதில்ல. ஆனா எனக்கு வந்து அது ஒரு மாரி எம்பாரஸிங்கா இருந்தது. இது எப்படி நான் எடுத்துக்கிறது? அந்த இதெல்லாம். இப்போ நான் இருந்து அப்போ இருந்த ஸ்வர்ணாவா இருந்து பேசினா வேற மாரி இருக்கும். பட் அன்னைக்கு இருந்த ஸ்வர்ணாக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நீங்க என்னதான் சொன்னாலும் 7த் ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு, ஏஜ் அட்டைன் பண்ண போறேன், கிட்டத்தட்ட அந்த ஏஜ் வந்துருச்சு, அப்படி இப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும், 18 வயசுக்கு கீழ இருக்கிறது ஒரு குழந்தை. அதுக்கு 11 வயசு, 12 வயசு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு யாருமே எந்த காலத்திலயுமே வீட்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, ஒரு பெண்ணுடைய உடல் எப்படியானது, அதோடைய வளர்ச்சி எப்படியானது, பெண்ணுக்கு ஏன் உடல் இப்படி இருக்குது, அல்லது பெண்ணுடைய உடல்ல ஏற்படுற மாற்றங்கள், எந்த வயசுக்கு மேல ஒரு ஏஜ் வரை ஆணும், பெண்ணும் ஒரே மாதிரி குழந்தைங்க ஒரே மாரி தான் இருக்குதுங்க. வளர வளர என்ன மாற்றம் ஏற்படுது, இத பத்தி யாருமே பேசினது கிடையாது. எதுவுமே சொன்னது கிடையாது. சடனா ஒரு நாள் வந்து, "என்ன நீ இப்படி நடந்துக்கிற? அது என்ன நீ நைட்டி போட்டு வெளில நிக்கிற?" அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? தன்னுடைய உடம்ப பத்தி அது என்ன நினைக்கும்? "ஐய்யய்யோ! நம்ம ஏதோ தப்பு போல இருக்குது.
நம்ம மேல ஏதோ தப்பு போல இருக்குது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். நம்மளுடைய செஸ்ட் பெருசா இருக்கோ! அதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்களோ! நம்ம வெளில வந்து நின்னது வந்து தப்போ! நம்ம நிக்கக்கூடாதோ! அப்ப நைட்டி வந்து தப்போ! நம்ம போடக்கூடாதோ! நமக்கான இது அது இல்லையா? ஒருவேளை ஒல்லியா இருந்தா போட்டுருக்கலாமோ! இப்படியெல்லாம் தானே அந்த பொண்ணுக்கு தோணும். ஸோ நீங்க ப்ராப்பரா எஜுகேஷனும் குடுக்கல. ஆனா ப்ளேம் மட்டும் பண்றீங்க. இந்த மாதிரியான எத்தன ப்ளேம்ஸ் வந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும். ஸோ இது இன்சிடென்ட் 1ன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்சிடென்ட் 2 சொல்றேன். ஆ அதே ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் வரையில நான் பெரிய பொண்ணாயிட்டேன். ஸோ ஏஜ் அட்டைன் பண்ணியாச்சு. அந்த ஒரு 30 டேஸோ என்னமோ வீட்ல வந்து ஒரு காமனா ஒரு ஓரமா என்னைய உட்கார வச்சிருப்பாங்க. நான் எதுவும் தொடக்கூடாது, எதுவும் எடுக்கக்கூடாது. அவங்களே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. டெய்லி குளிக்கணும், அங்க உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ ஆ ஒரு ஒரு அந்த புண்ணியாதானம்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த சடங்கெல்லாம் பண்ணல. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த புண்ணியாதானம் பண்ணிட்டு, அந்த இது முடிஞ்சோனே நான் எங்க வீட்ல நான் சோஃபால படுத்து தூங்குவேன் எப்பயுமே. அந்த 30 நாள் என்னைய சோஃபால படுத்து தூங்க விடல. அதனால நான் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் சோஃபால படுத்து தூங்குனேன். அப்ப நான் போட்டிருந்த ட்ரெஸ் என்னன்னா, ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ். அது வந்து ஒரு சுடிதார். நல்லா நீளமா தொளதொளன்னு ஒரு சுடிதார், தொளதொளன்னு ஒரு பேண்ட்டு, துப்பட்டாவும் போட்டிருக்கிறேன். அது பின்னும் குத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ள. ஸோ இது முடிச்சுட்டு நான் அங்க படுத்து தூங்குறேன். அப்போ எங்க அண்ணன் சொல்றான், "அவ என்ன அங்க படுத்துருக்கிறா? அது என்ன அப்படி படுத்துருக்கிறா? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்கன்னு?" எங்க அம்மாட்ட போய் சொல்றான். எங்க அம்மா ஒண்ணும் என்னைய வந்து கேட்கல. இப்படி படு, அப்படி படு, அத பண்ணு, இத பண்ணுன்னுலாம் சொல்லல. ஆனா எங்க அம்மா வந்து, "அவ தூங்க தானே செய்றா, விடு அவ பாட்டுக்கு தூங்கிட்டு போறான்னு" சொல்லிட்டு எங்க அம்மா பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு வந்து நாம ஒருவேளை ட்ரெஸ் எதுவும் விலகிருச்சா? என் ஸ்கின் எதுவும் தெரியுதான்னா, ஒண்ணுமே தெரியல. அதான் ஒரு பர்தா மாரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். இதுல எந்த ஸ்கின் தெரிஞ்சுச்சு? ஒண்ணுமே தெரியல. ஆனா என்னன்னா, நான் கால வந்து நீட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஸோ பெண்ணானவள் அந்த 8ஆம் கிளாஸ் படிச்சோனே, ஏஜ் அட்டைன் பண்ணோனே, நீங்க அடக்க ஒடுக்கமா படுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அப்படிதானே, நான் கால் நீட்டி நல்லா ஃப்ரீயா படுத்திருக்கேன். அப்படி படுக்கக்கூடாது. நீ நல்லா ஒடுங்கி படுக்கணுன்றது தான் சொல்ல வரானா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அகெயின் நீங்க ஏஜ் அட்டைன் பண்றதுன்னா என்னன்னு தெரியாது. அந்த அந்த அதாவது நான் ஏஜ் அட்டைன் பண்றது வரையும் அப்டின்னா என்னன்னு தெரியாது. இது மாசம் மாசம் தான் இந்த மாரி ஒரு சர்க்கிள் நடக்கும். இப்படி ஒரு சைக்கிள் வருஷம் பூரா லைக் காலம் பூரா இது வரும். இது எதுவுமே எத பத்தியுமே பேசப்படாத ஒரு வீட்ல, அகெயின் நீ வந்து என்ன இப்படி படுத்திருக்க? அப்படின்ற ஒரு இது வரையில, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? தன்னுடைய உடல பத்தின என்ன தோணும்? ஐய்யய்யோ! எங்கேயும் நம்ம எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது போல, இப்படிதான் உட்காரணும் போல, இப்படிதான் படுக்கணும் போல, இப்படிதான் நினைக்கும். அண்ட் அகெயின் இன்சிடென்ட் 3 இது வந்து என்னன்னா, நான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண நாள்ல, எனக்கு பேடுனா என்ன? எப்படி யூஸ் பண்ணணும்? எதுவுமே எனக்கு அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லிக் குடுத்ததில்ல. ஸோ நானுமே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். எங்க அம்மா என்னைய ஓரமா போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் ரொம்ப நேரமா அங்க தான் உட்காந்துருக்கேன். எங்க அக்கா தான் வந்து ஒரு ஆ ஈவினிங்க்கு அப்புறமா வந்தா. வந்துட்டு அவ தான் இதெல்லாம் வாங்கி குடுத்து, இதெல்லாம் சொல்ட்டு, பேடெல்லாம் குடுத்தா. அவ என்ன சொன்னான்னா, "என்ன அப்படியே உட்காந்துருக்க? அம்மாகிட்ட சொல்ல வேணாமா? பேடு வாங்கி வைக்க வேண்டாமா நீ? இது கூட தெரியாம உட்காந்துருக்க." இதுவரை எனக்கு யார்றா சொல்லிக் குடுத்தீங்க? யார் என்ட்ட இத பத்தி பேசுனீங்க? ஸ்கூல்ல பேசல, வீட்ல பேசல, அக்காவானவங்க பேசல, அம்மாவானவங்க பேசல, யாருமே பேசல. ஏன்னா அதெல்லாம் பேசக்கூடாத ஒரு டேபு டாபிக்கா தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்க பேசவே இல்ல. சடன்லி நீங்க வந்து அது எப்படி உனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுற மாரி நீ வச்சுக்கலாம்? அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அது எப்படி இப்படி ஆகலாம்? அப்படின்னு கேட்டா, ஐய்யய்யோ! நம்ம தான் தப்போ! அப்படிதானே தோணும். ஸோ தீஸ் இன்செக்யூரிட்டீஸ் இதெல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு குழந்தைக்கு என்னன்னு புரியாத ஒரு விஷயம் தான் உடம்புல நடக்குது. அது என்னன்னே புரியல. அது என்னன்னே தெரியல. அண்ட் அத வச்சு நீ தப்பு, நீ இந்த ட்ரெஸ் போட்டா தப்பு, நீ இப்படி படுத்தா தப்பு, உனக்கு ஸ்ட்ரெயின் ஆனா தப்பு, இது எல்லாமே உன்னுடைய கவனக்குறைவு, உன்னுடைய மிஸ்டேக் அப்படி சொன்னா, அந்த குழந்தை தான் உடல வெறுக்குமா? இல்ல நேசிக்குமா? கண்டிப்பா வெறுக்கும். அந்த மாரி தானே இருக்கும். ஐய்யய்யோ! நம்ம செஸ்ட் தான் பெருசா இருக்கு போல. ஐய்யய்யோ! நமக்கு மட்டும் தான் ஸ்ட்ரெயின் ஆகுது போல. இப்படி தானே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு அவங்க ஏஜ் அட்டைன் பண்ற டேல இருந்து ஒரு 12, 13 அல்லது 14 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 55 வயசு வரையுமே அவங்களுக்கு வந்து லைக் மாசம் மாசம் பீரியட்ஸ் வருது. 3 டூ 5 டேஸ் வருது. இது வந்து எவ்வளோ நாள் கணக்குல எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல கால்குலேஷன்லாம். பட் ரொம்ப நாளா தானே இருக்கும் கண்டிப்பா. அப்போ இவ்ளோ நாள் இருக்கிறதுல, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஒரு வேள உங்களுடைய ட்ரெஸ்ஸில ஸ்ட்ரெயின் ஆயிருச்சு அப்டின்னா, அது என்ன கொல குத்தமா? அது என்ன ஆக தானே செய்யும். அவ்ளோ நாள் இருக்குது, அவ்ளோ ரெகுலரா இருக்குது அப்டின்னா, நீங்க எப்படி அப்டி ஒரு ஒரு 200% கான்ஃபிடென்ட் இல்ல கான்ஷியஸோட நீங்க எப்படி அதையே பார்த்துட்டே இருக்க முடியும்? ஐயோ! என்னாச்சு? ஏதாச்சு? அதில மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க முடியுமா? ஒரு நாள் தெரியாம ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
அ நீங்க என்ன சொல்லிக் குடுக்கலாம்? ஆச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அது அப்படிதானே இருக்கு. அதனால தான் ஆகுது. ஸோ நீ வந்து கிளீன் பண்ணிக்கோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. அத வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தரணுமா? அல்லது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. யாராவது பையன் பார்த்துட்டா என்ன ஆகும்? அவன் பார்த்துட்டா என்ன ஆகும்? யாரோ பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது என்ன நீ அப்படி இருக்க? இப்படியா இருப்ப? இது கூடவா உனக்கு தெரியாது? இப்படின்ற மாதிரி நீங்க இது எல்லாமே யார்ட்ட சொல்றீங்க? ஒரு பெண்ணிட்ட சொல்லல. குழந்தைட்ட சொல்றீங்க. ஸோ இந்த மாரி வளர்க்கப்படுறாங்க. இந்த மாரி சூழல்ல ஒருத்தவங்க வளர்க்கப்படுறாங்கன்னா, அவங்களுடைய உடல பத்தின அவங்களுடைய இன்செக்யூரிட்டீஸ் எப்படியானதா இருக்கும். இத இவங்க ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. ஆ என் லேடீஸ் வந்து லைக் சின்ன பிள்ளையா இருக்கையிலயும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கையில அம்மாட்ட அல்லது வளர்ந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட ட்ரெஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் "இது எனக்கு அசிங்கமா தெரியுதா?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா, "எனக்கு வந்து செஸ்ட்டு கிட்ட அது ரொம்ப டைட்டா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு" அப்படிங்கிறத, "எனக்கு இது அசிங்கமா தெரியுதா?" அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதுல என்ன அசிங்கம்? உங்களுடைய பாடி பார்ட்டு உங்களுக்கு அந்த ட்ரெஸ் டைட்டா இருக்கான்னு கேட்டா வேற விஷயம். ஆனா, என்னுடைய பாடி பார்ட் அங்க எனக்கு அசிங்கமா தெரியுதான்னா, அத என்னன்னு எடுத்துக்கிறது? ஸோ இது வந்து இட் சேஸ் அபவுட் த இன்செக்யூரிட்டீஸ் எ விமன் ஃபீல் அபவுட் ஹர் ஓன் பாடி. ஆம், ஸோ நீ உன் பாடியே இவ்ளோ தூரம் வெறுக்க ஆரம்பிக்கிறேன்னா, நீ அப்புறம் உன்ன நீ எவ்ளோ தூரம் நேசிக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பெண் அவளுடைய மார்பகத்தின் மேல உள்ள ஒரு உடையணியிறா, அதுக்கு மேல ஒரு உடையணியிறா, அது துணியால கவர் ஆகி தான் இருக்கு. அப்படியுமே அது வந்து கொஞ்சம் டைட்டா இருந்தது அப்படின்னா, அது வந்து அசிங்கமா தெரியுதா? அப்படின்னு கேட்குறான்னா, அப்போ அவ அந்த பார்ட் மேல எவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். அது வந்து ஒரு இயல்பு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கும். அப்படிங்கிறதையே நீங்க ஒரு பொண்ணுக்கே சொல்லி வளர்க்கலன்னா, எப்படி அது சரியா வரும்? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க பேசியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நான் சொன்னேன்ல சில இன்சிடென்ட்ஸ்லாம். இதெல்லாம் எனக்கு பெருசா ஞாபகம் கூட இல்ல. இந்த புக்க படிச்சோனே தான் எனக்கு திரும்ப ஞாபகம் வந்தது. ஓகே நம்மளும் இப்படி தானே சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இன்னுமே நெறைய விஷயங்கள் எனக்கு தோணியிருக்கு. என்னன்னா, நாம வந்து ஒல்லியா இருந்தா மட்டும் தான் ஒல்லியாக இருப்பவர்கள் மட்டுமே பேண்ட் ஷர்ட் போன்ற உடையை அணிய முடியும். மற்றவர்கள் எல்லாம் அணியக்கூடாது. இப்படின்னு நான் ஒரு 26 வயசு வரை நம்பிட்டு தான் இருந்தேன். ஆமா அப்படிதான் நான் நெனச்சேன். நீங்க ஒல்லியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போடலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க குண்டா இருந்தீங்கன்னா, நீங்க போடக்கூடாது. சில உடைகள்லாம் அங்க வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நெனச்சுட்டே இருந்தேன். ஈவன் காலேஜ் வந்துமே கூட எங்க காலேஜ்ல வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. லைக் ஃபார்மல்ஸ் போடணும். அந்த ஃபார்மல்ஸ் பேண்ட் ஷர்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான பேண்ட் ஷர்ட் வந்து நீங்க அ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் மண்டே மட்டும் எல்லாருமே போடணும். கேர்ல்ஸும் போடணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலி நெறைய பேர் போடல. ரொம்ப சில பேர் தான் போட்டாங்க. அண்ட் அந்த போட்டவங்களையும் நெறைய பசங்கள்லாம் கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆ என்ன சொல்ல, போடாத வ அது போட மாட்டேன். நான் நார்மல் சுடிதார் தான் போடுவேன் அப்படின்னு சொல்ற பெண்கள்ல தான் நானும் இருந்தேன். நான் குண்டா இருக்கேன். நான் எப்படி போடுறது? யாராவது என்னைய கிண்டல் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்றது? ஸோ எனக்கு அது அசிங்கமால்ல இருக்கும். எனக்கு எப்படி அது நல்லாருக்கும்? நான் போட மாட்டேன். இப்படி தான் நான் இருந்தேன். ஸோ யார் இதெல்லாம் ஒரு 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 வளர்ற ஒரு பொண்ணோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. நீ வந்து இந்த மாதிரியான உடை அணியணும்னா இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரியான உடை அணியணும்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் நத்திங். அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இது எல்லாமே ஆணாதிக்க சிந்தனைன்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இதனால இது உங்களுக்கு ப்ரீச் பண்ணப்பட்டு, பண்ணப்பட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த மாரி ஒரு ஒரு இன்சிடென்ட்டா உங்களுக்கு நடந்து, நீங்க ப்ரீச் பண்ணி இத நம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது உண்மை அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. உங்க உடல பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடல நேசிங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அண்ட் அடுத்தது வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வலிமை லைக் உங்க பாடிய வந்து நீங்க ரொம்ப அ வலிமையோட இருக்கணும். அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம மன வலிமைய பத்தி பேசுவோம். பட் பாடிலயே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு யாருமே பெருசா சொல்லவே மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு 10, 11 வயசு வர எல்லா பசங்க மாதிரியும் விளையாடிட்டு தான் இருப்பீங்க. ஃபுட்பால் விளையாடுவீங்க, வாலிபால் விளையாடுவீங்க, கபடி விளையாடுவீங்க, எல்லாம் விளையாடுவீங்க. ஓடி பிடிச்சு விளையாடுவீங்க. ஏதோ ஒண்ணு, எதையோ ஒண்ணு பசங்களோட சேர்ந்தே கூட விளையாடிட்டு இருந்திருப்போம். ஆனா, ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல எத்தன பெண்கள் ஈடுபடுறாங்க? சதவீத வகையில பார்த்தா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவுன்னு இவங்க சொல்றாங்க. ஸோ, இத இத யாருமே வந்து சொல்லிக் குடுக்குறது கிடையாது. ஒரு ஏஜ் அட்டெயின் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பொண்ணு ஆயிருச்சு. அல்லது ஒரு 15 வயசு, 16 வயசு ஆகுதுன்னா, நீ உன் அழகுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணுன்றத வந்து சொல்லி வளர்க்கப்படுறாங்க. நீ வந்து நகை போட்டுக்கோ. பொண்ணுன்னா கையில, காதுல, கழுத்துலலாம் போட்டுருக்கணும். பொட்டு வைக்கணும். தலைய நல்லா சீவிக்கோ. முடி நீளமா வளர்த்துக்கோ. இந்த மாதிரிலாம் நெறைய விஷயம் சொல்றோம்ல. முடி வளர்க்கணும். ட்ரெஸ்ஸு பிரிட்டியா போடணும். ஒரு பார்பி டால் மாரி உன்ன நீ ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு நல்லா அழகா இருக்கணும்னு சொல்லி அது வந்து ரொம்ப நேச்சுரலாவே அது ஒரு சாதாரண விஷயம் தானே. பொண்ணு அழகா இருக்கக்கூடாதா? லட்சுமிகரமா இருக்கக்கூடாதா? இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. ஸோ இது மாரி இருக்குது அப்படின்னா,
ஏன் நீங்க அந்த சைட சொல்லியே தரல? மேக்ஸிமம் ஒரு பொண்ணு ஜிம்முக்கு போது அப்டின்னா, அ அது வந்து உடம்ப குறைக்கிறதுக்கு தான் போறாங்க. மத்தபடி ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் வந்து பொண்ணுங்களும் பண்ணலாம். அவங்களும் அவங்க பாடிய வந்து வலிமையோட வச்சுக்கலாம். அப்டின்றத வந்து யாருமே சொல்றது கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க வந்து மென் இப்டி தான் இருக்கணும். மென் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். விமன் அழகா இருக்கணும். விமன வந்து புரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதே ஒரு ஒரு மேல் வந்து ஆ என்ன சொல்ல ஃபிட்டா இல்லாம ஒல்லியா அப்டிலாம் இருந்தா அவங்களும் கிண்டல் பண்ணப்படுறாங்க தான். ஸோ இது எல்லாமே ஒரு ஆணாதிக்க சிந்தனை மனநிலை அப்டின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய ஆ மேக்ஸிமம் இதில சொல்லப்படுறது என்னன்னா, நீங்க வந்து வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்க. அப்படி மட்டும் தான் சொல்றாங்க பெண்களுக்கு. நீங்க அத தாண்டி வெளிய போணும். நீங்க நடங்க, ஓடுங்க, ப்ளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜிம் மாதிரி போங்க. இந்த வாக்கிங், யோகா இதெல்லாம் வந்து உங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கான இன்னொரு இதுதான். நீங்க யோகா வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணுவீங்க. வாக்கிங் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துருவீங்க. அந்த மாரி இல்லாம வெளில போங்க அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க சொன்னதுல என்னன்னா, அரசியல். அரசியல்ல வந்து பெண்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெண்கள் அரசியல் பேசுறதும் கிடையாது. அரசியலுக்குள்ள அவங்களுடைய ஈடுபாடும் ரொம்ப கம்மி தான். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து, "உங்க வீடு நல்லா இருக்கா? உங்க வீட்ட நீங்க பார்த்துக்கிட்டாலே நாடு நல்லாருக்கும்." அப்படி தானே சொல்றோம். இதெல்லாம் நான் கேட்டுருக்கேன் தான். பட் அப்படி கிடையாது. பெண்களும் பொது வாழ்க்கைக்கு வரணும், அரசியலுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு 33% வந்து பெண்களுக்கானது, இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் தொகுதி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ இந்த ரிசர்வேஷன் தொகுதியில நான் கேள்விப்பட்டேன். மீடியால சொன்னதாகட்டும், அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாரி எப்படி நான் இந்த விஷயம் எனக்கு என் மைண்டுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரிசர்வேஷன் தொகுதியில பெண்கள் நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் தான் அங்க வந்து ஓவர் பவரிங்கா இருப்பாங்க. லைக் ஹஸ்பண்ட் கட்சியில இருப்பாரு. அந்த தொகுதி ரிசர்வேஷன் தொகுதின்றனால அவங்க ஒய்ஃப நிக்க வச்சிருப்பாரு. கவுன்சிலருக்கோ அல்லது எம்எல்ஏக்கோ அங்க அதுக்கு நிக்க வச்சிருப்பாரு. அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அவரு தான் எல்லாமே அந்த ஏரியால பார்த்துக்குவாரு. கண்ட்ரோல் அவர் கையில தான் இருக்கும். அது ஜஸ்ட் பிகாஸ் அது ரிசர்வேஷன் தொகுதின்றனால அந்த பெண்ண நிக்க வச்சிருக்காங்க. மத்தபடி அந்த பெண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி தானே நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதோட ஆத்தர் கீதா இளங்கோவன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க ஒரு 2005 அந்த மாதிரியான காலகட்டத்தில, இப்படி ரிசர்வேஷன் தொகுதியில நின்னு ஜெயிச்ச பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு, அ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு பேட்டியா எடுத்து கட்டுரைலாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நடக்குது தான். லைக் ஆண்கள் வந்து அ அவங்க ஒய்ஃப நிக்க வச்சு அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அதுவும் நடக்காமலாம் இல்ல. இட் இஸ் தேர். ஆனா மீடியா அத மட்டுமே புரொபகேண்டா பண்ணிருச்சுன்னு இவங்க சொல்றாங்க. அ இந்த மாரி ரிசர்வேஷன் தொகுதியில அரசியலுக்கு வந்து அங்க நின்னு கவுன்சிலரா இருந்த எத்தனையோ பெண்கள் எவ்வளவோ விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பத்தி எந்த மீடியாவும் பேசவே பேசாது. இத மட்டுமே தான் சொல்லும். அப்ப பெண்ணுக்கு அரசியல் அறிவு இல்ல. இந்த மாரி தான். அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குன்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் வந்து அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க பெண்களுக்காக நெறைய சலுகைகள் இந்த மாதிரியெல்லாம் அரசியலமைப்புல கொண்டு வராங்கன்னா, இட் இஸ் குட். இட் இஸ் வெல் அண்ட் குட், ஃபைன். ஆனா, அது வந்து ஒரு பெண்ணுக்காக ஆண் யோசிக்கிற ஒரு விஷயம். ஆனா, ஆணினுடைய பார்வை, பெண்ணினுடைய பார்வைன்னு 2ம் வேற வேற இருக்கு. ஸோ பெண் வந்தா தான் பெண்ணினுடைய பார்வை வரும். நீங்க பெண்களுக்காக இரக்கப்பட்டு, பரிவுபட்டு, அவங்க நலனுக்காக அந்த மாரி சிந்திக்கிறதுக்கும், பெண்ணே சிந்திக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த பெண் பார்வை, ஆண் பார்வை 2மே இருக்கிறது தான் அந்த விஷன் சொல்றோம்ல. ஸோ 2 விஷனும் இருக்கிறப்ப தான் அந்த அ அரசியல்லாம் வந்து நாடு நல்லாருக்கும். லைக் அரசியல்லாம் நல்லபடியா போகும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பெண்கள் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும், அரசியல் பேசணும் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சாராஸ்ன்னு ஒரு படத்த பத்தி பேசியிருந்தாங்க. ஒரு மலையாளம் மூவி. அது வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. ஸோ, அவ வந்து அதுக்கான பார்ட்னரும் அவளுக்கு கிடைக்கிறாங்க. அவ பார்ட்னர் ஓகேன்னு தான் சொல்றாங்க. ஓகே குழந்தை பெத்துக்க வேணான்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்லயும் ஓகே சொல்றாங்க. அவங்க இன்லாஸ் வீட்லயும் ஓகே சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போகுது. பட் அகெயின் ஆக்சிடென்டலி அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறா. ஆனா எல்லாருமே அந்த பொண்ணு அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றா, "நான் முன்னவே சொல்ட்டேன் தானே, எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல இஷ்டம் இல்ல. எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. ஆனா, அவங்க யாருமே அத கேட்கல. இத பத்தி தான் அந்த படம் போகுது. ஸோ, இதுல இவங்க மெயினா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
நான் என்னுடைய கர்ப்பப்பை கர்ப்பப்பைன்றது ஒரு பெண்ணுடைய ஒரு உறுப்பு. அந்த உடல் உறுப்புல ஒரு குழந்தைய சுமக்கலாமா, வேணாமான்ற முடிவ ஒரு பெண் தான் உடல்ல நடக்கிற மாற்றங்கள ஒரு பெண் வந்து எனக்கு வேண்டான்ற முடிவ எடுக்கலாம். அது எடுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம எப்பயுமே அதுக்கு ஒரு ரீசன் தேடுறோம். அம் ஈவன் படங்கள்லயுமே ஒரு பொண்ணு வந்து லிவ் இன்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே கண்மணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு லிவ் இன்ல இருக்கான்னா, அவ ஏன் லிவ் இன்ல இருக்கான்னா, அவளுக்கு கல்யாணத்துக்கு மேல அவளுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் அவளுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்ல? அவங்க அம்மா, அப்பா சேர்ந்து இல்ல. அதனால தான் அவ வந்து லிவ் இன் ரிலேஷன்ல இருக்கா. அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அங்க வப்பாங்க. அந்த மாரி எதுவுமே இல்லாம இந்த பொண்ணு இந்த சாராஸ் படத்துல அ தன்னுடைய என்னுடைய உடல் நான் எனக்கு வேண்டான்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். அதான் அவளோட ரீசன். அத மீறிலாம் ஒண்ணும் அது வந்து அப்படின்னான்னு அந்த அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. என்னால வந்து சுரண்டப்படுது, அது படுது, இது படுது எதுவுமே கிடையாது. பெரியார் சிந்தனைகள் ஒண்ணுமே கிடையாது. என் உடல் எனக்கு வேண்டான்னு நான் நெனைக்கிறேன். நோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னே அந்த படம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான படங்கள பத்தியும் அவங்க பேசியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம எப்பயுமே தாய்மைய வந்து ரொம்ப புனிதப்படுத்திட்டே இருக்கோம். தாய்மைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது ஒரு வரம் தெரியுமா? அது ஒரு குழந்தை பெத்துக்கிறதுன்றது எப்படியான ஒரு ப்ராசஸ் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய ஜர்னி தெரியுமா? இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே ட்ரூ. இத நீங்க யாருமே மறுக்கல. ஆனா, இத நீங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, இன்னொரு சைடு ஒரு பொண்ணு இயல்பா இல்லங்க எனக்கு குழந்தை வேண்டாம். அப்படின்ற முடிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடா தெரியுது. என்ன குழந்தை வேணான்னு சொல்றாங்க? என்ன அபார்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க? அதெல்லாம் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தெரியுது. ஐய்யய்யோ! இப்படி சொல்றாளே! என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றாளே! அப்படின்ற மாரியான காரணங்கள் வந்து ஒரு சைடு நீங்க எக்ஸாஜரேட் பண்ண, இன்னொரு சைடு ரொம்ப இயல்பா ஒரு பொண்ணு எடுக்கிற முடிவ நீங்க வந்து ஜட்ஜ்மெண்டலா பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு வருது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தாய்ங்கிற விஷயம், அது வந்து உங்களுக்கு ஒரு உங்க லைஃப் ஜர்னில ஒரு ஒரு பார்ட் தான். ஜஸ்ட் அ பார்ட் அவ்வளோதான். அதுதான் எல்லாம், அதுதான் என் உலகம், அது மட்டும் தான் என் லைஃப்ன்னு இருக்காதீங்க பெண்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா, ஒன்ஸ் குழந்தை பெத்தோனே என் குழந்தைய நான் வளர்க்கணும். குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அதுக்கு விதவிதமா டிஃபன் பாக்ஸ் கட்டி குடுப்பேன். அது வளரும், அது காலேஜ் போகும். அகைன் நான் டிஃபன் பாக்ஸ் கட்டி குடுப்பேன். அது என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். அதுக்கு ட்ரெஸ் வாங்கி குடுப்பேன். அது யார கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணுவேன். அது கல்யாணம் பண்ணும். மறுபடியும் அது குழந்தை பெக்கும். அத நான் வளர்ப்பேன். இதுதான் வாழ்க்கை. இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது இல்ல. அப்படி நினைக்காதீங்க. அப்படி இருந்து உங்க லைஃப நீங்க வந்து தொலைக்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன். ஆ இத சொல்லையில நல்லா இருக்குல்ல. நான் வந்து ஒரு 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 லேடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. எல்லாரையும் அவங்க தான் பிரசவம் பார்க்குறாங்க, வளர்த்து விடுறாங்க. அவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க? பூட்டி ஆச்சி ஆயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். லைக் பாட்டிக்கு அப்புறம் பூட்டின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி நான் அ கொள்ளு பேரனா, அந்த மாதிரி பேரனோட குழந்தை வந்துருச்சுன்னா, கொள்ளு பேரன் வந்துட்டான் அப்படின்றது எவ்வளோ ஒரு அழகான ஒரு லைஃப் ஜர்னி அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுல்ல. பட் வேர் இஸ் அந்த இண்டிவிஜுவல் அந்த பெண்ணுடைய ஜர்னி அங்க எங்க? அப்படின்ற கேள்விய இவங்க கேட்குறாங்க. ஸோ இது தெரியாமலே நெறைய பேர் வந்து இதுதான் வாழ்க்கை, அர்ப்பணிப்பு தான் வாழ்க்கை, சாக்ரிஃபைஸ் தான் ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு அர்ப்பணிப்பு, இது ஒரு தவம், இது ஒரு வரம் அந்த மாரிலாம் சொல்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க அப்படி அப்படி இருந்தீங்கன்னா இருந்துட்டு போங்க. அப்படி இல்லாதவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. என்னன்னா, நாங்க வந்து ட்ரிப்பு போயிருந்தோம். நானு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு, லைக் ஃபேமிலியா தான். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி, நாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போயிருந்தோம். அப்போ ஃபுட்டு வந்து ஒரு நாள் செஞ்சது மீந்து இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து வேற ஏதோ ஒரு ஃபுட்டு செய்றோம். பிளான் பண்றாங்க. லைக் இது ஃபுட்டா வச்சுக்கலான்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் இல்ல. கிட்டத்தட்ட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 ஃபேமிலியா போயிருந்தோம். அதில வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, "அ நீங்க வந்து இது ஃப்ரெஷ்ஷா பண்றத வந்து குழந்தைங்களும் ஆ ஹஸ்பண்ட்ஸும் சாப்பிட்டுக்கட்டும். நேத்து வச்சத வந்து நம்ம லேடீஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அப்படின்றது தான் என்னோட மொத கொஸ்டினா இருந்தது. என்னால அந்த சிந்தனைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு தெரியல. என்னால அத சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். ஒருத்தவங்க கிட்ட கேட்கவே செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம ஏன் பழச சாப்பிடணும்? அவங்க ஏன் புதுசா சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இல்லங்க என் ஹஸ்பண்ட் வீட்ல கூட அவங்க பழசெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது தான். எல்லாரும் இருக்கோம்ல, அதனால நான் சொன்னேன்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இண்டிவிஜுவலி பார்த்தா எந்த ஹஸ்பண்ட்ஸுமே யாருமே வந்து நான் பழசெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு நீ ஃப்ரெஷ்ஷா தான் செய்யணும். இப்படியெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. ஆனா லேடீஸே வந்து அந்த அந்த மைண்ட் செட் இருக்கு. லைக் நீங்க அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காவது நீங்க புதுசா சமைச்சது குடுக்கணும்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே அதையாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட்
அந்த குழந்தைங்கள விட்டுட்டீங்கன்னா, மீதம் பேர் எல்லாருமே அடல்ட்ஸ் தானே! அங்க எங்க அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வருது? நீங்க வந்து அடல்ட்ஸ் தானே எல்லாரும். இருக்கிறதுல பழசோ, புதுசோ எல்லாத்தையும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா என்ன தப்பு? உங்களுக்கு எங்கேருந்து அந்த மைண்ட் செட் வருது? அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இருந்துட்டே இருந்தது. என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்க உங்களுக்காக அந்த முடிவ எடுத்துக்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா தான் தெரியுது. ஏன் எடுக்கணும்? அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்காகவும் சேர்த்து எடுக்கிறீங்க. நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. ஸோ நீங்க தனியா பார்த்தீங்கன்னா, இவங்க பழசு சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? இதெல்லாம் கிடையாது. இந்த ப்ரையாரிட்டி நான் எங்க அக்கா வீட்லயும் பார்த்துருக்கேன். அ நம்ம வந்து சாம்பார், சட்னிலாம் கம்மியா இருந்ததுன்னா, மாமாக்கு அது குடுத்துரலாம். நம்ம பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு அவ சொல்லுவா. ஏன்? அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்ஸரே கிடையாது. ஏன்? ஏன் நீங்க அப்படி சாப்பிடணும்? நீங்க தான் சமைக்கிறீங்க. நீங்க எல்லாருக்கும் குடுக்குறீங்க. நீங்களும் ஏன் நல்லா சாப்பிட்டுக்க கூடாது? ஓகே ஃபுட்டு கம்மியா இருக்கு. அதனால நீங்க சாப்பிட்டுக்கோங்க. நான் இத சாப்பிட்டுக்கிறேன்றது ஒரு அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாதுன்னே வச்சுக்கோங்களேன். பட் எல்லா நேரமுமே நீங்களே ஏன் அந்த சாக்ரிஃபைஸ பண்ணிட்டே இருக்கிறீங்க? ஏன் ஒரு பொண்ணே அந்த சாக்ரிஃபைஸ பண்ணிட்டே இருக்கணும்? ஏன் அந்த அம்மாவே அந்த சாக்ரிஃபைஸ பண்ணிட்டே இருக்கணும்? எனக்கு அது புரியல. நான் எங்க வீட்லலாம் ஏதாவது பழசாயிருச்சு அப்டின்னா எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்களும் சாப்பிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லது சாப்பிட்றோம்னா, இது இருக்கு. நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம், அது கொஞ்சம்னு சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் போகும் எங்க வீட்ல. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பழசு சாப்பிட பிடிச்சிருக்குன்னா, நீங்க அதே சாப்பிட்டுக்கோங்க. நான்லாம் சாப்பிட மாட்டேன்னும் நான் சொல்லியிருக்கேன். அதே தான் வைஸ் வெர்சா. எனக்கு அந்த பழசு சாப்பிட பிடிச்சிருக்கு. மேபி அந்த ஃபுட் எனக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா, நானே இத ஃபுல்லா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இது இது வந்து ஒரு மியூச்சுவலா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் ஒரு மைண்ட் செட்டாவே நீங்க எப்பயுமே ஆண்கள் புதுசானதா சாப்பிட்டுக்கட்டும். அந்த வீட்ல இருக்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுக்கட்டும். நான் வந்து பழச சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே ஏன் உங்க மைண்ட் செட் போகுது? இது வந்து ஒரு தடவ இல்ல, 2 தடவ நடந்தது அந்த ட்ரிப்ல. அண்ட் ஒவ்வொருத்தரா தனித்தனியா அத சொல்ட்டே இருக்காங்க. எனக்குன்னா, "ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் இப்படி சொல்றாங்க? இவங்களுக்கு ஏன் இன்னமும் ஏன் இப்படி இருக்கிறாங்க?" அப்படின்றதே எனக்கு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாரி இதெல்லாம் தான் இவங்க ஆணாதிக்க சிந்தனைன்னு சொல்றாங்க. இத வந்து யாரும் இது ஒரு பெரிய இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய குத்தம்லாம் இல்ல. அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு புதுசா குடுக்குறாங்க. "உனக்கு என்னம்மா வந்துச்சு?" என் ஹஸ்பண்டே அப்படிதான் கேட்டாங்க. "உனக்கு என்னம்மா வந்துச்சு? உனக்கு வேண்டான்னா விடேன்" அப்படின்னா, "நோ இட் இஸ் நாட் லைக் தட்." ஏன் அந்த சிந்தனை உங்களுக்கு வருது? எங்கேருந்து வருதுன்னு நீங்க ஒரு ஒரு தடவ யோசிச்சு பாருங்க. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் எப்பயுமே அந்த தாயானவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கணும்? அப்ப அவளுடைய வாழ்க்கைய எப்ப அவ வாழுவா? நீங்க அத வந்து குளோரிஃபை பண்ண அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது அங்க இருக்கவே இருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் பத்தி இவங்க பேசியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பயணங்கள பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, பெண்கள் வந்து பயணம் பண்ணணும். எப்பயுமே அவங்க ட்ராவல் பண்ணணும். இவங்க வந்து இவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. கீதா இளங்கோவன் வந்து அவங்களுடைய 40வது வயசுல தான் பயணங்கள்லாம் போக ஆரம்பிச்சாங்களாம். லைக் ஃபேமிலி டூரு அந்த மாரி இல்லாம, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போறது, அல்லது அவங்க மட்டும் போறது, அது எல்லாமே அவங்களுடைய 40த் ஏஜுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க. ஈவன் தோ அவங்களுடைய பார்ட்னர் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும், "நீ போயிட்டு வான்னு" சொன்னாலும், ஏதோ ஒரு மனத்தடையில இவங்க போக ஆரம்பிக்கிறதுக்கு 40 வயசு ஆயிருச்சு அப்படின்றத வந்து குழந்தைங்கள விட்டுட்டு போணும். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் தாண்டி வெளிய வந்து போறதுக்கு 40 வயசு ஆயிருச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நமக்கு பொதுவாவே நெறைய பயங்கள் இருக்கும். நெறைய பயம் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயணங்கள் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஃபேமிலியா ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரிப்லயும் நீங்க வந்து ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, தாயாக, மனைவியாக அப்படிதான் இருப்பீங்க. உங்க குழந்தைங்கள அங்க பாதுகாத்துட்டே இருக்கிறது, அவங்களுக்கு ஃபுட் இருக்கா, ஹஸ்பண்டுக்கு தேவையானத எடுத்து வச்சோமா, இந்த மாரி அந்த ரோல ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. அது இல்லாம நீங்க மட்டும் போனீங்கன்னா, நான் அங்க அம்மாவும் இல்ல, நான் யாருக்கும் மனைவியும் இல்ல, நான் எதுவும் கிடையாதுங்க. நான் என்ன பார்த்துக்கிறதுக்காக நான் போறேன். யாரையும் பார்த்துக்கிறதுக்காக நான் போலன்னு சொல்லி, எனக்காக நான் போறேன்னு ஒரு ட்ரிப்பு போனீங்கன்னா தான், உங்களுக்கான உங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கான இது உடையும். அந்த ஒரு என்ன சொல்றது? நெறைய பயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உடையும். நெறைய புது புது விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பத்தியும் அவங்க அதில எழுதியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆமால்ல, நம்ம எங்க போனாலும் கும்பலா தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃபேமிலியோட போறோம், அந்த மாரி தானே போறோம். தனியாலாம் நம்ம எங்கேயும் போறதே கிடையாது. அது பெருசா யோசிக்கிறதும் கிடையாது. சேஃப்டி இல்ல. எப்படி சேஃப்டி இருக்கும்? அது எப்படி சேஃபா இருக்கும்? அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தானே. ஸோ அதெல்லாம் உடையணும்னா நீங்க தனியா போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தது என்னன்னா, ஆம் வாசெக்டமி அத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது கர்ப்பத்தடை வந்து மோஸ்ட்லி பெண்கள் தான் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு ரேஷியோ சொல்லியிருந்தாங்க.
சென்னையில தமிழ்நாட்ல வந்து 2018ல மொத்தம் 2,50,000 பெண்கள் வந்து அ ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, ஆண்கள் எத்தன பேர் பண்ணியிருக்காங்கன்னா, 2,500 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இது ஏன்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து குழந்தை வேணாம். 2 குழந்தைக்கு அப்புறம் எனக்கு குழந்தை வேணான்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா, எதுக்காக பெண்களே ஒரு ஓப்பன் ஆப்ஷன் ஒரு எழுதப்படாத விதியா, பெண்கள் தான் ஏன் அந்த கருத்தடை பண்ணிக்கிறாங்க? ஈவன் தோ அவங்களுக்கு வந்து அது ஒரு டஃப்பான ப்ரொசீஜரா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா குடுத்து மயக்க நிலைக்கு போய் அப்படிதான் பண்றாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே அல்லது அ வேற வேற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. காப்பர் டீ அதெல்லாமே அவங்க உள்ள வந்து அ ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுத்துது. நெறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அதனால வருது. இதெல்லாம் இருந்தாலுமே, எதுக்காக எப்பயுமே பெண்கள் பண்ணிக்கிறாங்க? ஸோ இத பத்தின ஒரு ப்ரொபகேண்டா என்னவா இருக்குன்னா, ஆண்களும் பண்ணிக்கலான்றத பத்தி கவர்மெண்ட்டோ, இல்ல எங்கேயுமே பேசுறதே கிடையாது. அல்லது ஆண்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேற வேற ஆண்மை குறைவு வந்துரும். அது இதுன்னு அறிவியல் ரீதியா நெறைய பொய்யான தகவல்களும் இருக்கு. அது தெளிவுபடுத்தப்படவும் இல்ல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி பெண்கள விட ஆண்களுக்கு அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸி தான். அவங்களுக்கு வந்து லோக்கல் அனஸ்தீசியா குடுத்தே அவங்க அத பண்ணிக்கிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்போ அத பண்றதுக்கு அ அந்த பெண்களுக்கும் அதுக்கான மைண்ட் இருக்கணும். நெறைய பெண்களே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, இல்ல எதுக்கு ஹஸ்பண்ட் பண்ணிக்கிட்டு, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு முன் வரவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் உங்களுடைய உடல பத்தியே தெரியாம, அ இந்த ப்ராசஸ பத்தி தெரியாம, நான் ஒரு தியாகின்னு எதுக்காக உங்க உடல கொண்டாந்து குடுக்குறீங்க? உங்க உடல எதுக்கு அப்படி நீங்க வீணாக்குறீங்க? அப்படின்றத இவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்க சொல்லுங்க. நீங்க போய் கன்சல்ட் பண்ணி யாருக்கு எது பெட்டர் ஆப்ஷனோ அத சூஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு ரேஷியோ வந்து 2 லட்சம் எங்க இருக்கு? 2,500 எங்க இருக்கு? ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரேஷியோ இருக்குன்னா, அங்க என்னமோ தப்பா இருக்கு தானே! அப்டின்றதையும் இவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னன்னா, இந்த ரேஷியோ இதெல்லாம் தாண்டி, பெண்ணுடைய வலிகள் எல்லாமே அ மெடிக்கலி அத பெருசா அவங்க கன்சிடர் பண்றது இல்லையோ! அப்டின்ற மாரி, இன் ஜெனரல் கன்சிடர் பண்றது இல்லையோன்ற ஒரு தாட் எனக்கு எப்பயுமே இருக்கு. எப்பயுமே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பீரியட்ஸ் பெயின் ஆகட்டும், குழந்தை பிறக்கிற பெயின் ஆகட்டும், அல்லது வேற இது குழந்தை பிறக்க ரிலேட்டடா ஏதாவது ஒரு ப்ரொசீஜரோ என்னமோ ஒண்ணு. எத வேணாலும் எடுத்துக்கோங்க. பிரஷர் யூ வில் ஃபீல் அ பிரஷர் இப்படியே தான் சொல்ட்டே இருப்பானுங்க. அது பிரஷர் இல்லடா பெயின் எனக்கு வலிக்குதுடா அப்படிதான் எனக்கு இருக்கும். நெறைய நேரங்கள்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு. ஏன்டா இத பிரஷர்ன்னே சொல்ட்டே இருக்கீங்க? அது பெயின் அது வலிக்குதுன்னா அது பெயின் தானே. அத பெயினுன்னு கூட டெர்ம் பண்ணவே மாட்டாங்க. யூ வில் ஃபீல் சம் பிரஷர். அந்த சம் பிரஷர்ன்றது என்ன? உங்க உங்க மேல வந்து ஒரு தலவாணிய வச்சு அழுத்துனாலும் அது பிரஷர் தான். ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சாலும் அது பிரஷர் தான்னு சொல்லுவீங்களா? அது வலி தானே. அத ஏன் மெடிக்கலி அத ஏன் லேபிள் பண்ணவே மாட்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா சில பேருக்கு அதாவது இந்த விஷயங்கள்லாம் லைக் பிரெக்னன்சி ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயங்களுமே அண்ட் பீரியட்ஸுமே ஒரு சில பேருக்கு பெயின்லெஸ்ஸா இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் பெயினோடையும் இருக்கு. ஸோ இத வந்து நீங்க ஒரு ஸ்கேல் வச்சு அளக்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ அப்ப நீங்க அத ஏன் பெயினுன்னு கூட குறிப்பிடக்கூடாது. அத ஏன் பிரஷர்ன்னே சொல்ட்டே இருக்கீங்கடா? அப்படின்ற மாரி எனக்கு இருக்கும். இந்த மெடிக்கல் ஃபீல்டே ஒரு பாரபட்சத்தோட தான் ஈவன் கைனகாலஜிஸ்ட்டுமே ஒரு பாரபட்சத்தோட தான் நடந்துக்கிறாங்களோ! அப்படின்னு எனக்கு நெறைய தடவ ஃபீல் ஆயிருக்கு. இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணியிருக்கு. ஆமா எத எடுத்தாலும் பிரஷர்ன்னே சொல்லுங்கடா, வலிக்குதுடா அப்படிதான் எனக்கு இருந்தது. அதுவும் பாப்பாவெல்லாம் பொறக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெயின் தான் இருந்தது. அது மேபி ஒரு சில பேருக்கு அனஸ்தீசியாலாம் குடுத்தோனே பெயின் இல்லாம, ஒண்ணுமே ஃபீல் ஆகாம இருக்கலாம். தூக்கம் உடனே வந்திருக்கலாம். எனக்கு வரல. எனக்கு தூக்கமும் வரல. உடனே பெயின்லாம் ஃபீல் ஆகாமலும் இல்ல. வலிச்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆனா இட்ஸ் அ பிரஷர். அதுவும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, உங்கள வயிற பிரஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து வயிற பிரஸ் பண்ணுவாங்க. பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கான்றத பார்ப்பாங்க. அத பிரஷர்ன்னு சொல்லையில எனக்கு வந்து மனசே வெடிச்சிரும். அந்த மாரி தான் இருக்கும். அது அப்படி வலிக்கும். ஆனா வந்து யூ வில் ஃபீல் சம் பிரஷர். எது பிரஷர்ன்றதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எத பிரஷர்ன்னு நீங்க சொல்றீங்க? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கும். ஸோ மெடிக்கலி இதெல்லாம் அந்த சயன்ஸ் எவல்யூஷன் எல்லாமே வந்து மேபி ஆண்களால வந்ததாலயோ, இல்ல ஆணாதிக்க சிந்தனையால வந்ததாலயான்னு தெரியல. ஸ்டில் அது வந்து பெண்களுக்கு ஒரு ஆ பா ஒரு என்ன சொல்ல? ஒருதலை பட்சமா நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இத படிக்கையில எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப நேரம் நான் பேசிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இந்த புக்ல இன்னும் நெறைய பேசலாம். இன்னும் நெறைய விஷயங்கள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆ இது வந்து ஆண்களுமே படிக்கலாம். பெண்களுக்குன்னு இல்ல. ஆண்களுமே படிக்கலாம். எல்லாருமே ரீட் பண்ற மாதிரியான ஒரு புக்கா தான் இருந்தது. ஸோ அ அடுத்த விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தலைப்பே எனக்கு பிடிச்சிருந்தது. "குடும்பமே பெண் குழந்தையிடம் பேசு"
அவளை பேச விடு." அப்படின்ற ஒரு விஷயம். இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு அவங்க வேலைக்கு போயிருந்த இடத்துல வேற ஊர்ல தங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸுவல் அசால்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ அவங்க அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப பட்டுருக்காங்க. ஆனா, அவங்க வீட்ல யார்கிட்டயுமே அத சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? "நீ எதுக்கு அங்கலாம் போய் வேல பார்க்குற? நாங்க மொதயே சொன்னோம்ல, வெளியூருக்கு போய் வேல பார்க்கக்கூடாதுன்னு. நீ சொல்ற பேச்ச கேட்காம போயிட்டு இப்படி வந்து நிக்கிற." அப்படின்னு சொல்லி இவங்கள தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்ளோ கொடுமையான ஒரு விஷயம். உனக்கு உனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இப்படி தப்பா நடக்குதுன்னா, அது உன் தப்பு இல்ல. உன்ன ஒருத்தன் வந்து அப்யூஸ் பண்றான்னா, அது அவனோட தப்பு. உன்னோட தப்பு இல்ல. அப்படின்றத நம்ம எந்த காலத்திலயுமே, எந்த குழந்தைக்குமே எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் யாரும் சொன்னதில்ல. அது என்னுடைய தப்புன்னு தான் நீங்க உன்னுடைய தப்புன்னு சொல்லலைன்னா கூட, அது அப்படியோட மைண்ட் செட்டோட தான் நம்ம வளர்றோம். ஸோ நீங்க பேசாமலே விட்டாலும், அது பொண்ணோட தப்புன்னு தான் நெனச்சிட்டு இருக்கோம். டெஃபினட்டா நீங்க பேசணும். வளர்ற குழந்தைகிட்ட, "நீ உனக்கு என்ன நடந்தாலும் எங்ககிட்ட வந்து சொல்லு. நாங்க வந்து உன்னைய பார்த்துக்கிறோம். அது உன்னுடைய தப்பு இல்ல. அது யார் தப்போ அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு உன் கூட நாங்க நிப்போம்." அப்படின்ற இத வந்து எத்தன பேர் நம்ம சொல்றோம். "நீ உனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சா? நீ தைரியமா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு வந்து என்ன நடந்தாலும் நாங்க பார்த்துக்கிறோம். உன்னோட இருக்கோம். நீ சொல்ற விஷயத்தால உன் படிப்பு தடைபடாது. உன் வேலை, உன் கனவெல்லாம் அதனால எதுவுமே ஆகாது. என்ன நீ நம்பலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குற்றம் செஞ்சவனுக்கு எதிரா நம்ம நிப்போம்." அப்படின்றத எத்தன பேர் சொல்றீங்கன்றத இவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சொல்ல மாட்டோம் தான். நம்ம மோஸ்ட்லி சொல்றதே கிடையாது. ஒண்ணு அத பேசுறதே கிடையாது. அல்லது "ஏன் இப்படி பண்ண? இது நீ அங்க போயிட்டல்ல. அதனால தான் அந்த நேரத்துல ஏன் அங்க போன? அதனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு. உன் தப்பு தான்." அப்படிங்கிற மாரி நம்ம பேசுறோம்ல. அப்படி இல்லாம, பெண் குழந்தைகள அவங்களுடைய உணர்வுகள பேச விடுங்க. அவங்களுடைய மனசுல என்ன நினைக்குதுன்றத அவங்கள்ட்ட தைரியமா வந்து சொல்ல விடுங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது? யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, எங்க அம்மா அப்பாட்ட சொன்னா எங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கைய நீங்க குடுங்க. அந்த ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பத்தி பேசுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பருவத்தில இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஆணோ, பெண்ணோ அதுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாவே ஒரு 15 வயசுல இருக்கிற ஒரு டீனேஜ் பருவத்தில இருக்கிற ஒரு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ நேச்சுரலாவே செக்சுவல் தாட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். நீங்க வந்து அத அங்கீகரிக்கல அப்படின்றதுக்காக அது உண்மை இல்ல. அதெல்லாம் வராது. என் பிள்ளை அப்படிலாம் இல்ல. அப்படிலாம்லாம் அதெல்லாம் இல்ல. எல்லாருக்கும் வரும். அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஸோ இத பத்தி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லுங்க. நீங்க வந்து இதுக்கான புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இந்த டீனேஜ்ல படிக்கிறதுக்கு வென் கேர்ல்ஸ் ஆர் க்ரோயிங், வென் பாய்ஸ் ஆர் க்ரோயிங் அந்த மாதிரியான புக்ஸு. அதுக்கப்புறம் அடல்ட்டா இருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான புக்ஸு. இதெல்லாம் வந்து அ அந்த டீனேஜ்ல, 20ஸ்ல அதுலலாம் குழந்தைங்கள படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வாங்கி குடுங்க. நீங்களும் படிங்க. இதெல்லாம் பத்தி பேசுங்க. அண்ட் ஆ ஒ ஒன்லி லைக் பெண் வந்து பெண்ண பத்தி மட்டுமே தெரிஞ்சுக்கணும். ஆண் வந்து ஆண பத்தி மட்டுமே தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. 2 பேருமே இருபாலர்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான புக்ஸ் எல்லாம் படிங்க. அதெல்லாம் பத்தி பேசுங்க. ஒரு அடுத்த தலைமுறையாவது ஒரு சுதந்திரமா வளரட்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் நெறைய விஷயங்கள். வண்டி ஓட்டுங்க எல்லாரும். எதுக்கு வண்டி ஓட்ட மாட்றீங்க பெண்கள்லாம்? அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வேலைக்கு போங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில நீங்க இருங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எல்லாத்துக்குமே நீங்களே பார்த்துக்கோங்க. லைக் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்காதீங்க, யாரு கூடயும் சேர்ந்து வாழாதீங்க அப்படி இல்ல. நீங்க ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலுமே, உங்களுக்கான குறைஞ்சபட்சம் ஒரு பேங்க் அக்கவுண்ட்டும், ஏடிஎம் கார்டும் உங்ககிட்ட இருக்க மாரியாவது வச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வேலைக்கு போறத பத்திக்கும் நெறைய சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, அந்த ஒரு ஸ்டாப் பண்ணிடுறோம்ல. வேலை செய்றத நம்ம ஸ்டாப் பண்ணோம், ஒரு பிரேக் எடுப்போம். இந்த மாதிரியான முடிவுகள், இதெல்லாம் எடுங்க. கரெக்ட்டா எடுங்க. அகைன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ, அதுபடி நீங்க வாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நெறைய பேசியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி ரொம்ப நேரம் போகுது. பட் ஸ்டில் ஃபைனலி எனக்கு தோன்ற இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். ஆ இது வந்து ஆண்களே இந்த சீன்குள்ள இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பெண்கள் பத்தி மட்டும் சொல்றேன். நெறைய பெண்கள் வந்து தன்னுடைய கனவுகளையும், அல்லது தன்னுடைய ஆதங்கம், தனக்கு நிறைவேறாத ஆசைகள், இதையெல்லாம் வச்சு இன்னொரு பொண்ண ஜட்ஜ் பண்றாங்க, அல்லது அந்த கருத்த திணிக்கிறாங்களோன்றது எனக்கு அ ரொம்ப நாளாவே தோணுன ஒரு விஷயம். என்னன்னா, இப்போ நான் வந்து எனக்கு குழந்தை பிறக்கிறப்போ 2 குழந்தைக்குமே எனக்கு சப்போர்ட்க்கு யாருமே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் தனியா பார்த்தேன்னா,
இன்னொருத்தவங்க அவங்க வீட்ல இருந்து அவங்க பேரண்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து "இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குங்க, தூக்கமே இல்ல." அந்த மாரிலாம் சொல்றாங்கன்னா, யூ ரெகக்னைஸ் ஹர் பெயின். ஓ! அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு நம்மள மாரி அப்படின்னு ஒரு ஆறுதலாவோ, அல்லது அவங்க "பரவால்ல நீங்க நல்லா பண்றீங்க. அப்படி நல்லா தான் எல்லாமே கோப் அப் பண்றீங்க. நல்லா தான் எல்லாமே நடக்குது. ஒண்ணும் இல்ல சரியாயிரும்." அப்படி பேசுறத விட, நீங்களாவது பரவால்ல. உங்களுக்காவது வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் யாருமே வரல தெரியுமா? நான் எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? இப்படின்னு சொல்லி நம்ம டக்குனு பேசிர்றோம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஏன்னா இது நானே நெனச்சிருக்கேன். ரொம்ப இப்போ இல்ல 2வது குழந்தை இல்ல. ஃபர்ஸ்ட் குழந்தை பொறந்தப்ப நானே நெனச்சிருக்கேன். நாம தான் வந்து யாருமே இல்லாம பெத்தோம். உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாரிலாம் நான் நெனச்சிருக்கேன். நோ இட் இஸ் ராங். நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இல்லாம நீங்க ஒரு ஜர்னி வந்தீங்க. இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஹெல்ப்போட வராங்கன்றனால, உங்கள விட அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிடுது, ஈஸியா நடக்குது. நோ அப்படி இல்ல. அந்த மாதிரியான மென்டாலிட்டியோட நம்ம பேசுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் சேம் திங் சில பேர் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணுமா வேண்டாமா இந்த மாதிரி டைலமால இருக்கையில நம்மளுடைய கருத்துக்களை ரொம்ப அதிகபட்சமாக அவங்க மேலே திணிக்கிறோமோன்னு எனக்கு இருந்தது. அந்த முடிவு அவங்க எடுக்க வேண்டியது அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம போய் என்ன சொல்கிறோன்னா வேலைக்கெல்லாம் போயிருங்க, நீங்கள் போகாமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போங்க, அப்போ தான் ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. அல்லது உங்கள் வேலை ஈஸி தானே, அதெல்லாம் யார் வேணாலும் பண்ணிடலாம், நீங்கள் பார்த்துருங்க, நீங்கள் இதில் தானே இருக்கீங்க, ஒரு டீச்சராக தானே இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணிரலாம். அந்த மாரி அந்த வேலையவே குறைச்சு மதிப்பிடுறது. அல்லது என்ன சொல்றது? ஆம் லைக் நம்ம கனவுகள் இப்ப ஏன் நீங்க சரி இவ்ளோ சொல்றீங்களே, நீங்க ஏங்க வேலைக்கு போல? அப்டின்னா, நான் போல. எனக்கு குழந்தைங்க இருக்குல்ல, நான் பார்க்கணும். அதனால போல." அப்டின்னா, ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்துக்களையும், அட்வைஸையும் நம்ம குடுக்குறோமோ? ஆ லைக் நம்ம எப்பயுமே நம்மளுடைய பெயின மட்டுமே பெருசா பார்த்துட்டே இருக்கிறனால, ஒரு சக தோழிக்கு, சக மனுஷிக்கு நம்ம அவங்களும் அத கோ த்ரூ பண்றாங்கன்னு கை குடுத்து வராம, எப்பயுமே ஒரு ப்ளேம் பண்றது, ஜட்ஜ் பண்றது. இது ஒரு 1 ஆர் 2 எக்ஸாம்பிள். பட் நெறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலான மைண்ட் செட்டோடயே பேசிட்டே இருக்கோமோ? தெரியாமலே இன்னும் அவங்க வாண்டடா மனசுல இருந்து நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படிலாம் நெனச்சு யாருமே பேசுறது கிடையாது. பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஆதங்கத்தாலயும் நம்மளால முடியலையேங்கிற ஆதங்கமோ, அல்லது நமக்கு கிடைக்கலையேன்ற ஆதங்கமோ, அல்லது நம்ம வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால இவங்களும் போணும் அப்படின்ற ஒரு நெனப்போ, கனவுகள திணிக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அத பண்ணிட்டே இருக்கோமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே தோணுச்சு. ஸோ இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் நான் கேட்டுருக்கேன். ஸோ அந்த பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் இத வச்சு தான் சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இட் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் எதிரி. பட் ஒரு ஆதங்கத்த வந்து அதோட வெளிப்பாடா நம்ம இன்னொருத்தவங்க மேல அத திணிச்சுக்கிட்டே இருக்கோம். அத திணிக்காம சக தோழியர, சக மனுஷிய அவங்க நல்லா பண்றாங்க ஒரு விஷயம்னா, நீங்க என்கரேஜ் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, இதானே இது யார் வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, எளக்காரம் பண்ணாம, அவங்க கூட நில்லுங்க. நீங்களும் க்ரோ ஆவுங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சது. ஸோ இது மாரி இவங்க நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த புக் படிங்க. நீங்க பெண்ணாகட்டும், ஆணாகட்டும் யாரா இருந்தாலும் இந்த புக்கு வந்து படிச்சீங்கன்னா, ஒரு நல்ல ஜர்னி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த புக்ல கொஞ்சம் அவ்வளவா பிடிக்கலன்றது மாரி என்னன்னா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாரி இருந்தது. பட் ஸ்டில் எத்தன தடவ சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே உனக்கு, அதுக்கு தான் சொல்றேன்ற டோன்ல கூட அவங்க எழுதியிருக்கலாம். ஸோ அது அது ஒண்ணு தான் எனக்கு இருந்தது. அடிக்கடி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சில பேராகிராஃப்ஸ்ல சொல்லிட்டே இருந்த மாரி இருந்தது. அதர் தென் தட் இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்களும் இந்த புக்க படிங்க. இந்த எபிசோட இவ்ளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்டின்ற உங்களுடைய கருத்துக்கள எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.